இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்க்க போறோம். அதாவது ஒரு வீரப்பெண்ணோட கதையை தான் நம்ம பார்க்க போறோம். பிரிட்டிஷ்காரங்களே நடுநடுங்க வச்ச வீரமங்கை வேல்நாச்சியார் தாங்க பத்தி தெரிஞ்சுப்போம். 1730 ராமநாதபுரம் மன்னருக்கு மகளா பிறந்தாங்க. அவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே வாளு வில்லு வளரி எல்லாம் தான் கத்துக்கிட்டாங்க. 1746 சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கணவர் அன்னைக்கு சிவன் கோவில் போய்கிட்டு இருக்கும் போது பிரிட்டிஷ்காரங்க அவங்கள சாகடிச்சிட்டாங்க, சூழ்ச்சி பண்ணி சாகடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிவகங்கையை கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனைவி அந்த கணவர்கிட்ட சபதம் எடுத்தாங்க, நான் சிவகங்கையை மீட்டு மக்கள்கிட்டயே தருவேன்னு. அதுக்கப்புறம் 8 வருஷம் தலைமறைவா இருந்துட்டு மக்களுக்கு போர் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது மருது பாண்டியர்கள். அன்னைக்கு ஒரு நாள் அவங்க வந்துகிட்டு இருக்கும் போது உடையாள்னு ஒரு பொண்ணோட வீட்டுல போய் தண்ணி குடிச்சிட்டு போனாங்க. அதை பார்த்த பிரிட்டிஷ்காரங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மறுபடியும் கேக்குறாங்க, நீ சொல்லலைன்னா நான் உன்னை வெட்டிடுவேன்னு சொல்றாங்க. நீங்க வெட்டினாலும் பரவாயில்ல, நாங்க எங்க இருக்காங்கன்னு காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால அவங்க வாள் எடுத்து அவங்கள வெட்டிட்டாங்க. இவங்க தான் வெட்டுடையார் காளியம்மன். இவங்கள தான் நம்ம சாமியா கும்பிடுறோம். இவங்களோட உயிர் தியாகத்தை பார்த்து வேல்நாச்சியார் இவங்களுக்கு ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. 1880 விஜயதசமி அன்னைக்கு திருவிழா நடந்துச்சு. அப்ப குயிலின்னு ஒரு பெண் படை தளபதி இருந்தாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க கிட்ட ஆயுதம் இருக்கு, நம்மள ஈஸியா சாகடிச்சிருவாங்கன்னு அந்த ஆயுதத்தை அழிக்கணும்னு தமிழ்ல எண்ணெயை ஊத்தி நெருப்பை உருவாக்கி அந்த ஆயுதங்கள் இருக்க இடத்துக்கு போய் அந்த ஆயுதங்களை அப்படியே நெருப்புல அப்படியே அழிச்சிடுறாங்க. அவங்கள அப்படியே இறந்துடுறாங்க. பாத்தீங்களா, உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க. கடைசியா வேல்நாச்சியார் பிரிட்டிஷ்காரங்களை ஜெயிச்சு சிவகங்கையை மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. இவங்க தாங்க பெண் படை தளபதி குயிலி. எவ்வளோ தைரியசாலி பத்தி. இப்பேற்பட்ட வீர மங்கையை கவர வைக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் டிசம்பர் மாதம் 2008 தபால் தலையை வெளியிட்டது. வேல்நாச்சியாரோட கதையே இதே மாதிரி சிவகங்கையில பிறக்கிற பாதி பெண் குழந்தைங்களுக்கும் வேல்நாச்சியார்னு பேர் வச்சிருக்காங்க. அவங்களோட கதையை சொல்லி அவங்களுக்கு ஊக்கம் படுத்துறாங்க. இப்ப இந்த கதையில இருந்து நம்ம 3 வீர பெண்களை தெரிஞ்சுக்கிறோம். ஒன்னு உடையாள், இன்னொருத்தவங்க குயிலி, இன்னொருத்தவங்க வேல்நாச்சியார். இவங்களை போல நம்மளும் தைரியசாலியாவும் திறமைசாலியாவும் இருக்கணும். We should proud to be a girl. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.